2016 மக்கள் நல கூட்டணி பத்தி நீங்க பேச வரும்போது இது சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? அதான் சார் 2016 மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு முன்பு ஒரு வேட்பாளரை நிறுத்தி அதனோட கூட்டணி சேர்ந்தாங்க. அதை மக்கள் ஏத்துக்கிறல. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல அதிகமான வாக்குகளும் அதிகமான உறுப்பினர் எண்ணிக்கையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில காங்கிரஸ் சேர்ந்திருக்கு. பிற கட்சி அப்படின்னு சொல்ல பிற கட்சிகள், அதாவது திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் கிடைச்சிருக்க சீட்டினுடைய அடிப்படையில தான் முதல்வர் வேட்பாளரா அண்ணன் திருமா அவர்களை முன்மொழிந்ததாக சொல்லப்படுது. நாங்க சொல்றது என்னன்னா, ஒருவேளை அவரை பகிரங்கமா முன்மொழிஞ்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி நிச்சயமா அதை வரவேற்றிருக்கும். எங்களுடைய தேசிய தலைவரும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்க போய் கூட்டணி வச்சிட்டீங்க சார். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் சார். இன்னும் சொல்ல போனா விளிம்பு நிலை மக்களுக்கு அரசியல் இஸ்மாயில் சார் வேணும்னு அகில இந்திய அளவுல குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். அப்படி ஒரு செயல்பாட்டை சார் நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. அதிமுக ஆதரிச்சிருந்தாலும் காங்கிரஸ் நிச்சயமாக உடன்பட்டிருக்கும். ஒரு நிமிஷம் இஸ்மாயில் சார், நான் சொல்றது வந்து என்னன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் இது 9ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயம். நீங்க 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு 5ஆம் தேதி காலையிலேயே காங்கிரஸ் போயாச்சு. இதுக்கு இடையில 2 ட்ரிப்பு வந்து கார்கே அவர்கள் வந்து திருமா அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. 2 ட்ரிப்பு அது திருமா அவர்கள் சொன்னது எங்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்கன்னு எங்கிட்ட கேட்டாங்க. கார்கே அவர்கிட்ட நீங்க எடுக்கிற ஸ்டாண்ட் தான் நான் எடுக்க போறேங்கிறது இது அவர் சொன்ன தகவல், நானா சொல்லல, திருமாவளவன் அவர்கள் சொன்னது. ராகுல் காந்தி எங்கிட்ட பேசுறதாக சொன்னாங்க, நான் பேசல. நீங்க எப்படி அந்த ஸ்டாண்ட் எடுத்திருப்பீங்க? நீங்க தான் ஆல்ரெடி போயாச்சே. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு நிமிஷம் சார், காங்கிரஸ் வந்து எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு ஒரு முடிவெடுத்திருக்கலாங்கிறதும் திருமா அவர்களுடைய ஒரு பார்வை. நீங்க ஒரு தேசிய கட்சி, அந்த கருத்துல நானும் உடன்படுறேன் சார். இல்ல ஒரே நிமிஷம், ஏற்கனவே நான் பதிவுல சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலா என்னுடைய உறவினர் வந்து பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்து தாவேக்காக்கு போறதுக்காக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது என்னட்ட கூப்பிட்டு சொன்னது என்னன்னா, தாவேக்காக்கு வந்து பெரிய பதவி வாங்கி தர்றேன், அறந்தாங்கி தொகுதியில நீ எம்எல்ஏ சீட் நிக்கலான்னாரு. புதுக்கோட்டையில இருந்தா இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு உள்ளவங்க அறந்தாங்கிக்கு வந்திருக்காங்கன்னு. ஆனா அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு சொல்லும் போது, நீ அறந்தாங்கி தொகுதிக்கு வந்திருந்தீங்கன்னா நீ எம்எல்ஏ ஆயிருக்கலாம், நீ இன்னைக்கு அமைச்சரு, புதுக்கோட்டையில இருந்து வந்துதான் அறந்தாங்கில எம்எல்ஏ ஆயிருக்காங்க, நான் சொன்னதை கேட்கலன்னு சொன்னாரு. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, அவருக்கும் எனக்கு நடைபெற்ற இந்த உரையாடலை நான் எத்தனை பேர்த்து சொன்னாலும் அவர் வந்து சொன்னாதான் அது உண்மையா இருக்கும். அதே மாதிரி திருமாவளவனை வந்து முதல்வர் ஆக்கிற விஷயங்கள்ல மற்ற யார் என்ன சொல்லி இருந்தாலும் அதை நம்ம நம்ப மாட்டோம். ஆனா திருமாவளவன் சார் சொல்றத முழுக்க முழுக்க நாங்க நம்புறோம். அவர் உண்மையானவர், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் திமுக விளிம்பு நிலை மக்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல முக்கிய பங்காற்றி இருக்கு. ஆனா திருமாவளவன் நீங்க கூட்டணி மாறிட்டீங்க நினைவு வச்சுக்கீங்க. துளியும் இடமில்லாம மறுத்தது அதிமுக தான். இன்னும் சொல்ல போனா பகிரங்கமா சார் இதுல ரெண்டு நான் இல்ல சார் சார் இதுல இன்னொரு விஷயம் சார், ஒரு நிமிஷம் இல்ல என்னன்னா அதிமுக தான். ஏன்னா அது உங்களுடைய பார்வை. நான் உயர்ந்த நிலைக்கு வர்றத எந்த காலத்திலயும் விரும்ப மாட்டாங்க. இல்ல இல்ல சார், நான் ஒரு பொது பார்வை தயவுசெய்து அதிமுகவுல ஜாதி கண்ணோட்டம் தான் மேலோங்கி இருக்கும். விளிம்பு நிலை மக்களை மேல கொண்டு வர மாட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா எடப்பாடியார் தனக்கு பதவி வேணுங்கிறதுக்காக கட்சியை அழிச்சுக்கிட்டு இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், இஸ்மாயில் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு தலைவர் வர்றதுக்கு அவர் கண்டிப்பா விரும்பவே மாட்டார். ஒரு நிமிஷம் சார் சார், பாயிண்ட் நீங்க சொன்ன திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. எடப்பாடியார் தான் சார், நான் நீங்க சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னங்காட்டிக்கு அது வெளியே வந்திருக்குது. திமுக தரப்புல இருந்து யார் அதை மறுத்தாங்க, யார் அதை சொல்லலாங்கிற பாயிண்ட் வந்து வெளியே வரல. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் தெரியாம நம்ம வந்து சொல்ற சரியானது இருக்குமா நான் கேட்கிறேன். அதுதான் திரு பாவனனுக்கு வைக்கக்கூடிய கேள்வி. கொண்டு போயிருக்காங்க. என்ன காரணம்? நிலையற்ற அரசு தமிழகத்துக்கு வரக்கூடாது, பொருளாதாரம் வளரணும், நல்ல அரசு உருவாகணும், நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், அதிமுகவும் ஆதரிக்கட்டும், திருமாவளவன் முதல்வரா வரட்டும் சொல்லி திமுக அறிவிச்சதாக தான் ஊடக செய்தி வருது. ஒருவேளை இல்ல சார், இல்ல சார், யார் அறிவிச்சாங்கன்னு தெரியாது சார், யார் அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆர்எஸ் பாரதி பகிரங்கமா அறிக்கை கொடுத்திருப்பாரு. ஆனா அதிமுக திருமாவளவனை ஏத்துக்கிறதுக்கு தயங்குது.
சார் யார் அறிவிச்சிருக்காங்கன்னே தெரியாது சார். அந்த 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 அதுதான் குமார் சார் சொன்னாரு. இஸ்மாயில் சார் சார் பேசல சார். திருமாவளவன் நம்பிக்கைக்குரியவர் சார். திருமாவளவன் சத்தியத்திற்குரியவர் சார். அவர் அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர் சார். போற போக்குல போய் பேச மாட்டார் சார். ஆக்சுவலா எந்த நிலையிலேயே அதிகாரத்தை கைப்பற்றணும் இஸ்மாயில் சார் வரமாட்டார் இஸ்மாயில் சார். ஆனா திமுக அதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கு சார். சார் நான் சொல்ற ஒரே ஒரு சின்ன அவகாசம் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். நன்றி 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 நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.